இது போல் ரவா கேசரி செஞ்சு கொடுங்க, அல்வாவே தோற்று போயிடும். அந்தளவுக்கு இது நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 10 போல் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மீதி நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. கடலை மாவு வறுபட்டதும் இதோட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு ரவை லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரவை வரப்பட்டதும் கொஞ்சமாக ஃபுட் கலர் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு 4 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் இதை கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வச்சு வேக விடுங்க. இது நல்லா தண்ணி வற்றிட்டு இந்த அளவுக்கு இறுகி வந்ததும் இதோட 2லேருந்து 2.25 கப் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீனி சேர்த்ததும் கொஞ்சம் லூஸான பக்கத்துக்கு வரும். அது நல்லா இறுகி வர வரைக்கும் இதை கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு இறுகி வந்ததும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு வறுத்து வச்சிருந்த கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கடைசியாக கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்த்துக்க வேண்டாம். இப்போ மூடி போட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கல்யாண வீட்டு ரவா கேசரி ரெடி. அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க, ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.